நிறை கொழுப்பு குறைமாவு டயட்டான பேலியோ டயட்டை குறை சொல்றவங்க சொல்ற முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக கொழுப்பு எடுக்கிறதுனால நம்ம உடம்புல எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொலஸ்ட்ரால் அளவுகள் அதிகமாகி மாரடைப்பு வந்துடும் அப்படின்றது தான். ஆனால் இது முற்றிலும் தவறு. இது ஏன் தவறு அப்படின்னு சொல்றோம்னா, மாரடைப்பு வந்த எல்லாருக்குமே அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறது இல்லை. அதாவது மாரடைப்பு வந்த பலருக்கு கொலஸ்ட்ரால் அளவுகள் நார்மலாக தான் இருக்கு. அதே நேரத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற அத்தனை பேருக்குமே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சல்னு சொல்லப்படுற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறது, ஹெச்எஸ்சிஆர்பி ரொம்ப அதிக அளவில் இருக்கிறது, தைராய்டு குறைபாடுகள் இருக்கிறது, உயரம் கம்மியாக இருக்கிறது, ஸ்மோக்கிங் பண்ணுறது, ஈவன் தலையில் முடி கொட்டி சொட்டையாகிறது, கொரட்டை விடுறது, விட்டமின் D3 அளவுகள் ரொம்பவும் கம்மியாக இருக்கிறது, மார்பகத்தில் அதிகமாக முடி இருக்கிறது, உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்கள் அத்தனையும் நமக்கு மாரடைப்பு வர்றதுக்கு உண்டான ஒரு அறிகுறிகள் தான். இது போல நிறைய காரணங்கள் இருக்கும்போது எல்டிஎல் கொலஸ்ட்ராலை மட்டும் அதுதான் மாரடைப்பு வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றது முறையில்லை. ஏன் இந்த எல்டிஎல் தான் மாரடைப்புக்கு காரணம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட் ஹார்ட் ஹைப்போதீசிஸ் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியை ஆன்சல் கீஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்கர் பண்ணாரு. அவர் தான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தார். அவர் ஒருத்தரோட முடிவை வச்சு தான் இந்த மருத்துவ உலகம் எல்லாமே எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமான மாரடைப்பு வரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. பேலியோ உணவு முறையில் இருக்கிறவங்களுக்கு எல்டிஎல் அளவுகள் நார்மல்னு சொல்றதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது சாதாரணமான ஒரு விஷயம்தான். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்டிஎல் அளவுகள் ரெண்டு வடிவத்தில் இருக்கு. லார்ஜ் எல்டிஎல், ஸ்மால் எல்டிஎல். அதாவது பெரிய சைஸான எல்டிஎல் கொழுப்பு, சின்ன சைஸான எல்டிஎல் கொழுப்பு. இந்த பெருசும் சிறுசும் சரிசம விகிதத்தில் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லது பெரிய வகை, அதாவது பெரிய சைஸில் இருக்கிற எல்டிஎல் கொழுப்பு அதிகமாக இருந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் எல்டிஎல் அப்படின்ற சிறிய வகை கொழுப்புகள் அதிகமாக அது நமக்கு உடல்ல பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்கும். குறிப்பா இந்த பொரித்த உணவுகள், ஹைட்ரஜனேட்டட் ஆயில்ஸ், பேக்டு ஃபுட்டு இதெல்லாம் நிறைய சாப்பிடும்போது அதில் இருக்கிற டிரான்ஸ்ஃபேட் நல்லா உடஞ்சி மிகச்சிறிய துகள்களாக எல்டிஎலாக மாறும். அந்த மாதிரி மிகச்சிறிய துகள்களான எல்டிஎல் உடம்புக்கு நல்லது கிடையாது. இந்த மாதிரி மிகச்சிறிய துகள்களாக இருக்கிற எல்டிஎல் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ரத்த நாளங்களில் இருக்கிற இன்டர்னல் இன்ஃப்ளமேஷனில் போய் ஒட்டிக்கிட்டு நாளடைவில் அது ஆக்சிஜனேட்டன் அடைஞ்சு அது ரொம்ப கட்டியாக மாறிடுது. இந்த மாதிரி தொடர்ந்து ஸ்மால் எல்டிஎல், அதாவது வெரி ஸ்மால் எல்டிஎல் உள்ளே போய் படிஞ்சு ஆக்சிஜனேட்டன் ஆகி அது கெட்டியாகி ரத்த நாளங்கள் அடைச்சி ஒரு நாளில் மாரடைப்பில் கொண்டாந்து நிறுத்திடுது. நாம பேலியோவில் சொல்கிற கொழுப்பு எல்லாமே நல்ல நிறை கொழுப்பு தான். தேங்காய் எண்ணெய், இறைச்சி, வெண்ணெய், நெய், பட்டர், சீஸு, தேங்காய், இந்த மாதிரி நிறை கொழுப்பு தான் நம்ம சாப்பிட சொல்கிறோம். நிறை கொழுப்பு அத்தனையுமே நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அது என்ன பண்ணுதா, நல்ல பெரிய எல்டிஎலாக தான் ஃபார்ம் ஆகும். இந்த பெரிய எல்டிஎல் பேலியோவுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு உதவி செய்யும். ஸோ பேலியோவில் நாம் சொல்கிற நிறை கொழுப்பு சாப்பிடும் பொழுது இந்த ஸ்மால் எல்டிஎல் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாதுன்னு கூட சொல்லலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால தான் நம்ம பேலியோ உணவே இருந்தாலும் எண்ணெயில் பொரித்து சாப்பிடாதீங்க. தாவர எண்ணெய்கள், குறிப்பாக ஹைட்ரஜனேட்டட் ஆயில்ஸ் எதையும் உபயோகிக்காதீங்க. எண்ணெய் அப்படின்னா தேங்காய் எண்ணெய், நெய், கொழுப்பு இதை மட்டும் உபயோகிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எல்டிஎல் அளவுகள் அதிகமாக இருக்கிறது மாரடைப்புக்கு காரணம் இல்லை. ஸ்மால் எல்டிஎல் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். ஸ்மால் எல்டிஎல் மாரடைப்புக்கு காரணமாக அமையுது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் இது பேலியோவில் நடக்கிறது இல்லை.